பாரமக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா கலவரத்திற்கு காரணம் என்ன என்பதையும் சட்டசபையில் விளக்கியுள்ளார். தமிழக சட்டசபையில் பரமக்குடி கலவரம் குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் பேசிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கலவரம் குறித்து அரசு முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, இம்மானுவேலின் நினைவிடத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் ஜான் பாண்டியன் வந்தால் சட்டம் ஒழுங்கிற்கு சீர்கேடு ஏற்படும் என்பதால் அவர் கைது செய்யப்பட்டார் என்று கூறினார். மேலும் கலவரத்திற்கான உண்மை பின்னணி என்ன என்பதையும் முதல்வர் ஜெயலலிதா விளக்கி கூறினார். பரமக்குடி கிராமத்தில் ஒரு சுவற்றில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி இழிவான சில வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பழனிக்குமார் என்ற மாணவர் சில தினங்களுக்கு முன் கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்துதான் ஜான் பாண்டியன் பரமக்குடிக்கு படையெடுத்துள்ளார். அப்போது போலீசார் அவரை கைது செய்ததால் இந்த கலவரம் வெடித்துள்ளது என்று முதல்வர் ஜெயலலிதா விளக்கினார். பரமக்குடி கலவரம் குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று தேமுதிக, கம்யூனிஸ்ட்கள், பாமகவினர் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினர் வலியுறுத்தினர். இதை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஜெயலலிதா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரவிட்டார். மேலும் இதுபோல் பதட்டம் நிலவும் கிராமங்களில் மாவட்ட கலெக்டர் தலைமையில் அமைதிக்குழு அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்.